திருவள்ளுவர் பல விஷயங்களை திருக்குறள்ல சொல்லியிருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையினுடைய மொத்த விஷயங்களுமே அவர் எழுதியிருக்கிற அந்த 1330 திருக்குறள்லயே அடங்கி போகுது. அதை தாண்டி எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. இப்போ இங்க நான் சொல்ல வர்றது ஒரு சம்பவம். அந்த சம்பவம் திருக்குறளோட இப்படி ஒத்து போகுதுன்னு பார்ப்போம். திருக்குறள் என்னன்னாக்க, பொய்மையும் வாய்மை இட உரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். இதுல அவரு சொல்லும் போது உரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் பொய்மையும் வாய்மை இடத்து அப்படி மாத்தி சொல்லியிருக்கலாம். ஆனா எடுத்த உடனே அதிரடியா பொய்மையும் வாய்மை இடத்துன்ற அந்த 2 வார்த்தைய முன்னால வச்சிட்டாரு. அதாவது நம்ம சொல்ற ஒரு பொய் அது எந்த ஒரு குற்றம் குறை இல்லாத நன்மையை ஏற்படுத்தும்னாக்கா அந்த பொய்யும் உண்மையா கருதப்படும், அல்லது உண்மைக்கு சமமானதா இருக்கும். இது அவர் சொல்ல வர கருத்து. சரி, இது நம்ம வாழ்க்கையில எப்படி நடந்தது? 1985 தோஹாவில் வேலைக்கு போறேன். அப்போ அங்க பல நாட்டவர்களும் இருப்பாங்க. ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவங்களுக்கும் ஒரு ரூம் தனித்தனியா கொடுத்துருந்தாங்க. சென்னை வாசிகள்லாம் ஒரு ரூம்ல இருந்தோம். ஆனா அங்க எகிப்து நாட்டை சேர்ந்த ஒரு நண்பர் ஒருத்தர், அவர் தனியா ஒரு அறையில இருந்தாரு. அவர்கிட்ட இடம் இருந்தது. அவர் என்ன சொன்னாரு, என்ன அவர் ரூமுக்கு கூட்டிட்டு போனாரு. என் கூட இருங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவர் கூட இருந்தோம். அவர்கிட்ட போறதுக்கு முன்னால நான் போட்ட ஒரே கண்டிஷன், நீங்க எந்த நேரமும் சிகரெட் பிடிப்பீங்க, எனக்கு சிகரெட் புகை பிடிக்காது, அதனால உன் ரூமுக்கு வர்றது எனக்கு சௌகரியப்படாதுன்னு சொன்னேன். அப்ப அவர் சொன்னாரு, நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், நம்ம ரூமுக்குள்ள சிகரெட் புகை வாடை இருக்காது. இது சாத்தியம் இல்லை, நீ காலகாலமா சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கிற, எனக்காகலாம் நீ சிகரெட் பிடிக்க மாட்டேன்னு நம்பி நாங்க அப்புறம் திருப்பி நான் என் ரூமுக்கு பழையபடி மாற வேண்டியது இருக்கும், அது சரியா வராது அப்படின்னு. நீ வா, நான் சிகரெட் பிடிச்சேன்னா என்னை பார்த்து நீ கேளு அப்படின்னு. சரி, இவ்வளவு சொல்றாப்லேன்னு சொல்லிட்டு நானும் அந்த ரூமுக்கு மாறிட்டேன். அப்போ உண்மையிலேயே அவர் எனக்காக சிகரெட் பிடிக்கிறதே கிடையாது. ரூமுக்குள்ள இருக்கும்போதோ அறையில இருக்கும்போது, அறையில ஏசி வேற ஓடிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஏசியில சிகரெட் போக நிற்குங்கிறதுக்காக அவருக்கு சிகரெட் பிடிக்கணும்னு தோன்ற போதெல்லாம் வெளியே போய் சிகரெட் பிடிச்சிட்டு உள்ள வருவார். இல்ல இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, பின்னால வரிசையா சொல்லிட்டே வரேன். அப்படி இருக்கும்போது அவர் சிகரெட் பிடிக்கும் போது அந்த சிகரெட்டுக்கு பின்னால ஒரு ஃபில்டர் ஒன்று மாட்டிக்குவாரு, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், அது தனியா வாங்கி வச்சிருப்பாரு, அதை மாட்டிக்குவாரு. அந்த அவர் இவர்னு மரியாதைக்காக சொல்றேன், சம வயதுக்காரலாம். அந்த ஃபில்டர் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்டைலா இருக்கும். எனக்கு அது மேல ஒரு கண்ணு. ஆனா நம்ம சிகரெட் பிடிக்கிற ஆள் கிடையாது, நம்மளுக்கு அது பயன்படாது. அவர் பிடிக்கிற சிகரெட்டு மால்பரோ சிகரெட், அதுல ஏற்கனவே நல்ல வகையான ஃபில்டர் இருக்கும், இருந்தாலும் அடிஷனலா ஒரு ஃபில்டர் போட்டு தான் சிகரெட் பிடிப்பாரு. இதே இப்படியே போய்கிட்டு இருந்தது. ஒரு நாள் எனக்கு ஒரு கேமரா கிடைச்சது. அந்த கேமரா வச்சு அந்த ரூமுக்குள்ள இருந்து நான் தனியா போட்டோ, அது அந்த நேரத்துல வெளியே அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேமரா இருந்ததுனாக்கா உடனே போட்டோ எடுப்பாங்க, ஊருக்கு அனுப்புவாங்க, இதெல்லாம் ஒரு பழக்கமா இருந்தது. அது மாதிரி நானும் போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது சட்டுன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. நான் இவன் ஃபில்டர் இங்க இருக்குமேன்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா அவன் பெட்ல தலையணைக்கையில ஒரு முழு பாக்கெட் மால்பரோ சிகரெட்டும் ஒரு ஃபில்டரும் இருந்தது. நம்மளுக்கு ரொம்ப சௌகரியமா போச்சுன்னு சொல்லிட்டு அந்த பாக்கெட்டை ஓபன் பண்ணி அதுல இருந்து ஒரு சிகரெட் எடுத்து அந்த ஃபில்டர்ல வச்சு நான் ஒரு 2-3 போட்டோ எடுத்தேன். அந்த போட்டோவை யாருக்கு அனுப்பாம என் கல்லூரி நண்பர் குழுவில் இருந்த ஒருத்தருக்கு அனுப்பி விட்டுருந்தேன். அதுக்கு போட்டோவே காணாமா. சரி, அது போட்டோம். அந்த போட்டோவில் இந்த ஃபில்டர் வச்சு நான் ஸ்டைலா 2-3 போஸ்ட் கொடுத்து போட்டோ எடுத்திருந்தேன். எடுத்துட்டு கேமரா அங்கதான் இருக்கு. ஏன்னா இப்ப மத்தியானம் தான், இது மத்தியானம் லஞ்ச் டைம்ல போய் நான் போட்டோ எடுத்தேன். கேமரா அங்கதான் இருந்தது. நண்பர் ரூம்ல கிடையாது. நண்பர் காலையில போனாருனாக்கா அவர் எந்த நேரம் வேணாலும் வருவாரு, திருப்பி போவாரு. டிரைவர், ஷேக்குக்கு டிரைவர் வருது. நான் மத்தியானம் போட்டோலாம் எடுத்துட்டு அறையில என்னுடைய வேலையை நான் செய்துக்கிட்டு இருந்தேன். அங்கிருந்து வரும்போது ஆள் சைஸ் கொஞ்சம் பெருசா இருப்பாரு. போட்டோ வைக்கிறேன் பாருங்க, 110 கிலோ வெயிட், நல்லா ஸ்மார்ட்டா இருப்பாங்க, நல்லா WWE வர்ற ரெஸ்லர் மாதிரி இருப்பாப்புல. தின்னு வந்தாரு என் ரூமுக்கு, நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ரூமுக்கு ஆமா, என் ரூமுக்குள்ள யார் வந்தது அப்படின்னு. ஏன்னா இதை போட்டோ எடுத்தது சுத்தமா எனக்கு ஞாபகம் இல்லை. நான் அந்த கவனத்துல இல்லைன்னா வேலைக்கு வந்தேன்னா வேலை கவனத்துல இருக்கு. யாரும் வரலையே என்ன, இல்ல யாரோ வந்திருக்காங்க, இல்ல யாரும் வரல அப்படின்னு, இல்ல யாரோ வந்திருக்காங்க. அப்போ அவன் சொன்னாப்ல, இல்ல என் ரூம்ல நான் தலையணைக்கு கீழே வச்சிருந்த சிகரெட் பாக்கெட் ஓபன் பண்ணியிருக்கேன், அதுல இருந்து ஒரு சிகரெட் இல்லை. எனக்கு டக்குனு சிரிப்பு வந்துருச்சு. நான் சிரிச்சுட்டு சொன்னேன், இல்ல அந்த சிகரெட் நான் தான் எடுத்தேன் அப்படின்னு. நம்பவே இல்லை, இல்ல கிடையாது, இது நீ எடுக்கல அப்படின்னு ஒரே பிடிவாதம். யார் வந்தாங்க திருப்பி என்ன இவன் சொன்னா நம்ப மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு, சரி இப்ப நம்ம வேலையை கவனிக்கணும், இவனை எப்படியாவது கட் பண்ணணும்.
நான் என்ன பண்ணேன், அந்த பக்கத்துல 2 3 ஷேக்குகள்ட்ட வேலை செய்யற 2 3 ஃப்ரெண்டுங்க, அதே எகிப்து நாட்டை சேர்ந்தவங்க, நைட்டு வருவானுங்க. வந்தாங்கனாக்கா ஒரு 11 மணி 11:30 மணி வரைக்கும் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு போவானுங்க. அவனுங்கள்ல ஒருத்தன் பேரு ஆதில். ஆதில் மத்தியானம் வந்தான்ப்பா, வந்தான், உன்னை பத்தி விசாரிச்சான், நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அப்புறம் ஒரு சிகரெட் எடுத்து பத்த வச்சுட்டு போனான். ஆச்சரியமா என்ன கேட்டான், ஆதில் வந்தானா, ஆதில் வந்தானா? ஆமா, அவன் தான் வந்தான் அப்படின்னு உடனே அவனுக்கு வேற வழி இல்லை, நான் சொல்றதை நம்பித்தான் ஆகணும். ஏன்னா சிகரெட் நான் எடுக்க மாட்டேன்னு அவனுக்கு நல்லா தெரியும். எந்த சூழல்லையும் சிகரெட் புகையை எனக்கு பிடிக்காது, நம்பித்தானே ஆகணும். நம்பிட்டான், சரின்னு சொல்லிட்டாரு. வேகமா வெளியே போனான். போயிட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு திருப்பி அங்கிருந்து வேக வேகமா வந்தான். வரும்போதே ஒரு சந்தோஷமா வந்தான், ரொம்ப குஷியாவும் வந்தான். வந்து நீ ஒரு நல்ல காரியம் பண்ண தெரியுமா இன்னைக்கு? நான் எப்பவுமே நல்லது தானே பண்ணுவேன் அப்படின்னு நான் நக்கலா சொன்னேன். இல்ல, இன்னைக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் பண்ணியிருக்க நீ அப்படின்னு. என்னான்னு? ஆதில் வந்துட்டு போனான்னு சொன்னேன்ல. ஆமா, நான் இன்னும் கேஷுவலா இருக்கேன், எனக்கு விஷயம் தெரியாது. நான் நேரம் ஒரு ரூமுக்கு போனோன்னே என்னை பார்த்து அவன் ஆச்சரியமாயிட்டு என்னை உடனே உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினான். பேசி டீ எல்லாம் குடிச்சோம். அப்புறமா தானே அவங்ககிட்ட கேட்டேன், ரூமுக்கு நீ வந்திருந்தியாமே, அதனாலதான் நான் பார்க்க வந்தேன். இந்த இடத்துல ஒரு விஷயம் கவனிக்கணும். வாசல்ல போய் இவன் நின்ன உடனே ஏன் என்ன விஷயம்னு அவன் கேட்கல. ஆதில் கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சுட்டான். உள்ளார உட்கார வச்சு 2 பேரும் பேசுறாங்க. சகஜமா பேசிட்டு டீயை குடிச்சிட்டான். அப்புறமா அவன் ஆதில் தான் சொன்னானா, நமக்குள்ள ஒரு மனக்கசப்பு இருந்தாலும் நீ என்னை தேடி வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு. அப்போதான் எனக்கே ஒரு விஷயம் தெரியும். கொஞ்ச நாளா இவனுக்கு ரூமுக்கு வராம இருந்தானுங்க. நைட்ல இவனுக்குள்ள ஏதோ ஒரு மனக்கசப்பு இருந்திருக்குது. ஒருத்தர் சந்திக்காம கோபமா இருந்திருக்காங்க. இப்போ நான் இதை சொன்ன உடனே, சரி நம்மளை தேடி ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்க விரோதியா இருந்தாலும் அவங்கள நம்ம தேடி போய் அதை நன்றி தெரிவிக்கணுமே சொல்லிட்டு இவன் அந்த இடத்துல அங்க போக, அவன் என்னடானாக்கா இவன் நம்மளை தேடி வந்துட்டான், தன்னுடைய தவற உணர்ந்து வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவனை கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு டீ எல்லாம் கொடுத்து நல்லா பேசியிருக்கான். ஸோ மறுபடியும் நட்பு தொடர்ந்துருச்சு. இப்போ இவன், எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், ஒருத்தருக்கு ஒருத்தர் இது மாதிரி பகையா இருக்கிறது பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எகிப்து நாட்டுலலாம் வந்துட்டு இந்த இஸ்லாமிய கொள்கைகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா எல்லாம் பேசி முடிச்சுட்டு மறுபடியும் மேட்டருக்கு வரான். இப்போ சொல்லு, அந்த சிகரெட்டை யார் எடுத்தது? அடப்பாவி, நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் மொத்த விஷயத்தையே சொன்னேன். இல்லை, நான் நம்ப மாட்டேன், நீ எனக்கு அந்த போட்டோவை காட்டு, அப்போதான் நான் நம்புவேன். ஆனா அது வரைக்கும் இந்த சிகரெட் யார் எடுத்தாங்கன்றது நானும் தெரியாம இருக்கிறேன், நீ சொல்லலன்னு நான் நினைச்சுக்கிறேன். இப்படியே போயிடுச்சு. போட்டோ பிரிண்ட் வந்ததுக்கு அப்புறம் காமிச்சேன். சரி, இது எதுக்காக நீ இது மாதிரி எடுத்த அப்படின்னு. இல்ல, ரொம்ப நாளா அந்த ஃபில்டர் வச்சு நீ பிடிச்சிட்டு இருக்கும் போது அந்த ஃபில்டர் எனக்கு ரொம்ப ஸ்டைலா பாக்குறதுக்கு நல்லா இருந்தது, அதனாலதான் நான் அதை வச்சு இப்போ ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு நினைச்சு எடுத்தேன் அப்படின்னு. உனக்கு ஒன்று வாங்கி தரவா அப்படின்னு. என் ஞாபகமா வச்சுக்க. அதை நான் வச்சிருந்து என்ன பண்ணேன், அதை எனக்கு யூஸே ஆகாது, அதனால எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னேன். ஆக நான் சொன்ன சாதாரண ஒரு சின்ன பொய் பிரிஞ்சிருந்த நண்பர்களை திரும்ப சேர்த்துருச்சு. அந்த நண்பர்கள்ட்ட ஒரு குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரூமுக்கு வந்தாங்கன்னா, நான் உள்ள இருக்கிறேனாக்கா அவங்க கூட சிகரெட் பிடிக்க மாட்டாங்க. ரூமுக்குள்ள வெளியே போனதுக்கு அப்புறம் தான் சிகரெட் பிடிப்பாங்க. அந்த அளவுக்கு நம்மளையும் மதிச்ச ஒரு நல்ல மனிதர். பாப்போம், நல்லவங்களும் இருக்காங்க. ஆக எப்படியோ நான் சொன்ன ஒரு பொய் வாய்மையா ஆயிடுச்சு.